மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். பயணிகள் ரயிலும் சரக்கு ரயிலும் எதிரெதிரே மோதியது எப்படி? இந்த விபத்து நிகழ்வதற்கான காரணம் என்ன என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறதா மகாலிங்கம்? வணக்கம். தற்பொழுது மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் நடந்த இந்த ரயில் விபத்து குறித்த புதிய தகவல்கள் வெளியாகிருக்கிறது. நியூ ஜல்பைகுரி பகுதியில் நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதியதாக உறுதியாயிருக்கிறது. தற்பொழுது சரக்கு ரயில் மோதிய இந்த விபத்தில் பயணிகள் ரயில் மீது இந்த சரக்கு ரயில் ஏறி நிற்கும் வகையில் இந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள்ளிட்டவை சென்று அடைந்திருக்கிறார்கள். மீட்பு பணி தற்பொழுது தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகளை விரைந்து நடத்த வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டிருக்கிறார். தற்பொழுது ரயில் விபத்து நடந்த பகுதிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் விரைந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. காயமடைந்த நபர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து குறித்து தற்பொழுது உடனடியாக மீட்பு குழுவினரும் ரயில்வே நிர்வாகம் அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தகவல் தெரிவித்திருக்கிறார். பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் ஏறி நிற்பதாக தற்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள் நமக்கு காட்டுகின்றன. ரயில் இந்த மோதலில் கடுமையான சேதம் அடைந்திருக்கிற காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. பயணிகள் இந்த விபத்து நடந்த போது தூங்கிக் கொண்டிருந்தார்களா, அது எது மாதிரியான சம்பவத்தின் போது எது மாதிரியான தாக்கத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் என்ற தகவலும் தற்பொழுது விசாரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டார்ஜிலிங் மாவட்டம் தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு நிலையை எட்டியிருக்கிறது. இந்த விபத்தை தற்பொழுது போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தில் உயிரிழப்புகள் இருக்கக்கூடும் என்ற அச்சம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பலர் காயமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்ப்பதற்கு அதிர்ச்சிகரமாக இருக்கின்றன. ஏனென்றால் நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது வந்த சரக்கு ரயில் மோதியதில் கிட்டத்தட்ட பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் 3 பெட்டிகள் ஏறி நிற்கும் வகையில் இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. இதில் சிக்னல் கோளாறு காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்ற முதல்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரே இருப்பு பாதையில் 2 ரயில்கள் எப்படி செல்ல அனுமதிக்கப்பட்டது? ஏற்கனவே அந்த பகுதியில் பயணிகள் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே இருப்பு பாதையில் தற்பொழுது சரக்கு ரயில் சென்றது எப்படி என்பதுதான் அனைவரும் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த விபத்தில் தற்பொழுது அடுத்தடுத்து மீட்பு குழுவினர் சென்றடைந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை தற்பொழுது நேரில் சென்று பார்வையிடுவதற்காக அம்மாநில முதலமைச்சர் விரைகிறார் என்ற தகவலும் தற்பொழுது அங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் சீர்குலைந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், அந்த பயணிகள் ரயிலில் மொத்தம் எத்தனை பேர் பயணித்தார்கள்? அதில் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள்? அவர்களின் நிலை என்ன என்பது பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறதா மகாலிங்கம்? டார்ஜிலிங் மாவட்டத்தில் சென்ற இந்த பயணிகள் ரயிலில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் தற்பொழுது வெளியாகக்கூடிய முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் சுமார் 25 பேர் இருந்திருக்கலாம் என்று சில செய்திகள் வெளியாகிருக்கிறது. ஆனால் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் முழுமையான விசாரணை செய்து தகவல் எதையும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் மீட்பு பணியில் தான் அதிகாரிகள் முழுமையாக கவனம் செலுத்தி வருகிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த நியூ ஜல்பாய்குரி பகுதி கிட்டத்தட்ட ஒரு மலை பிரதேசமான பகுதி. அந்த பகுதிக்கு உடனடியாக விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்றுதான் அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு வடகிழக்கு மாநிலங்களையும் அதே போல மேற்கு வங்கத்தினுடைய தரைப்பகுதியும் இணைக்கக்கூடிய பகுதியாக நியூ ஜல்பைகுரி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு நியூ ஜல்பைகுரிக்கு பிறகு அனைத்தும் மலைப்பாங்கான பகுதியாகவே இருக்கும். எனவே இந்த பகுதி மிகவும் முக்கியமான ஒரு
வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது நியூ ஜல்பைகுரி. அந்த இடத்தில் தான் தற்பொழுது கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 பேர் சம்பவ இடத்தில் காயமடைந்திருக்கலாம் என்ற முதல்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அதில் சிலர் உயிரிழந்திருக்க கூடும் என்ற அச்சமும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இறப்பு எண்ணிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தற்பொழுது சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மீட்பு குழுவினர் சம்பவ இடத்தை சென்றடைந்து விட்டார்கள். அங்கு மீட்பு குழுவினர் தற்பொழுது முழு வீச்சில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலில் தற்பொழுது புதிய தகவல் என்னவென்றால் திரிபுரா மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் பயணித்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திரிபுரா, மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இந்த ரயிலை பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் இந்த ரயில் போக்குவரத்து பிற வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே தற்பொழுது கஞ்சன்ஜங்கா பயணிகள் ரயில் மீது பின்னால் வந்த சரக்கு ரயில் மோதி இருக்கிறது. அந்த மோதலில் எடுத்து தற்பொழுது காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரயிலில் அதிகம் பயணித்தவர்கள் திரிபுரா மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்ற தகவலை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தற்பொழுது நடைபெற்றக்கூடிய இந்த சம்பவத்தில் தொடர்ந்து மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் சம்பவ இடத்திற்கு செல்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. முழு வீச்சில் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பெட்டிகள் அனைத்தும் தற்பொழுது கந்தரகோலமாக ஒன்றுக்கொன்று மோதி ரயில் பெட்டி மீது இன்னொரு ரயிலின் பெட்டி ஏறி நிற்கும் அளவிற்கு இந்த வேகத்தில் வந்து மோதி இருக்கலாம் என்று ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த இடம் சம்பவ விபத்துக்குள்ளான பகுதி முழுவதும் தற்பொழுது மிகவும் மோசமான அளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக நமது காட்சிகள் மூலமாக உணர முடிகிறது. அதே போல அந்த பகுதியில் ரயில் சேவையும் முற்றிலுமாக தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.